ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் தட்டி போற்றுகின்றேனே. செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோடும் பதுமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என்னை எங்கே நினைப்பிடும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனை. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம ஆலய தீபம் சேனலில் வந்துட்டு நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். அதாவது குழந்தை பேர்லேருந்து இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு போனால் இது நடக்கும் அப்படின்னு அடித்து உறுதியாக சொல்லியிருக்கோம். நடந்த விஷயங்களும் நம்ம ப்ரூஃபோட சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். வீடியோவில் வந்து வாஸ்து முறைப்படி எண்கணிதன்றது வேலை செய்யுமா, ஒரு மொபைல் நம்பர் வேலை செய்யுமா, மொபைலில் போடுற பாஸ்வேர்டு கொண்டு வேலை செய்யுன்ற விஷயத்தெல்லாம் ப்ரூஃபோட பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யும்போது அது மிகப்பெரிய மாற்றங்களை வளர்ச்சியை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துவதை நம்ம ஆலய தீபம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோக்களை அப்படியே பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து இன்றைக்கி இந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம். இன்றைக்கி வந்து பொருளாதாரம் இருந்தால் தான் இங்கே வாழ்க்கை. இங்கே ஒருத்தன் வந்து நல்லா சர்வை பண்ணணும், ஒருத்தன் வந்து கௌரவமாகவோ குடும்ப ஊரில் வந்து 4 பேர் மதிக்கணுன்னாலையும், நான் எல்லா வகையிலையுமே வந்துட்டு இன்றைக்கி பசங்களை படிக்க வைக்கணுன்னாலையும் அந்த எல்லா விஷயத்துக்குமே எனக்கு தேவை வந்து பொருளாதாரம், காசு பணம், பொருளாதாரன்றது பேர். அந்த பொருளாதாரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோம்? ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பம்னு பேர். தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கான 2வது நட்சத்திரம் உங்களுக்கு தனஸ்தானம்னு பேர். தனத்துக்கான நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கான ஒவ்வொரு நட்சத்திரக்கும் உணவு உண்டு. அந்த நட்சத்திரத்துடைய தன்மையை பொறுத்து, அதனுடைய வடிவத்தை பொறுத்து, அதனுடைய காரத்துவங்களை பொறுத்து. இப்போ செவ்வாய் கிரகம்னா சிவப்பாக இருக்கும் அப்படின்றத வச்சு செவ்வாய் கிரகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. வெள்ளி கிரகம் ஃபுல்லாகவே பனி படர்ந்து இருக்கிறதால வெள்ளி, சுக்கிரன் அது வெள்ளியாக இருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்கிறேன். சனின்றது ரொம்ப குளிரான கிரகம். இப்படி அதனுடைய தன்மை இருக்குது இல்லையா, அந்த தன்மையை பொறுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உணவுகள் வந்து ஒதுக்கி இருக்கு. அந்த உணவுகள் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கான 2வது நட்சத்திரத்துக்கான உணவை நீங்கள் தொடர்ந்து ஒரு சில நாட்களில் சாப்பிடும்போது உங்களுடைய தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நான் ஆல்ரெடி நம்ம கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் நேரில் வந்த கிளைண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் ஆமாம் சார் சாப்பிட்டு இது நடந்துச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அது ஆலய தீபம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான உணவை நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த பொருளாதாரம், தனம் வாக்கு குடும்பம், அப்போ திருமணமாக திருமணம் அமையும், குழந்தை பேர் இல்லாத அந்த குடும்ப விருத்தினா, ஒரு பெண் திருமணமாகி குடும்பத்துக்கு வந்தாலும் குடும்ப விருத்தி, ஒரு குழந்தை பிறந்து வீட்டுக்கு குழந்தை வந்தாலும் குடும்ப விருத்தி. அப்போ தனம் வாக்கு குடும்பன்றது இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகிறோம். 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கான விஷயம் வந்து தேன்கூடு. அதுக்காக அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தேன்கூடு இல்லை சாப்பிடக்கூடாது. உத்திர நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் தான் அஸ்தம், 2வது நட்சத்திரக்கான உணவு தான் தேன்கூடு. அப்போ உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து தேன்கூடு கிடைச்சா சாப்பிடுங்க. சார் தேன்கூடு எப்படி சாப்பிட்றதுன்னா, அந்த தேன்கூட்டில் வந்து ஒரு சில பகுதி வந்துட்டு சாப்பிட்றதுக்கான உகந்ததாக மாவு மாதிரி இருக்கும். அது ஒரு புரோட்டீன் கண்டென்ட்டோட இருக்கும், புரதச்சத்தோடு இருக்கும். அப்போ அந்த தேன்கூடு உத்திர நட்சத்திரக்காரர்கள் தேன்கூடு எங்கேயாவது கிடைச்சிதுன்னா அதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு சில நாட்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் தேன்கூடு சிறிய ஒரு துண்டு, ஒரு பீஸாவது வந்து நீங்கள் சாப்பிடுங்க. இப்போல்லாம் வந்து தேன் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்காமல் தேன்கூடே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. தேன்கூடு வந்து அப்படியே கூடோடவே அந்த தேன்கூடு அழித்து அந்த கூடோடவே கொரியர் அனுப்பிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் ஒரு 100 ரூபாய் சேர்த்து வாங்குவாங்க. அதனால் தேனும் கிடச்சிரும், உங்களுக்கு தேன்கூடும் கிடச்சிரும். தேன்கூடு நீங்கள் வந்து சாப்பிடும்போது, அதாவது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய தனஸ்தானம், பொருளாதாரம் வந்து தனம் வாக்கு குடும்பன்றது ஆக்டிவேட் ஆகும். அப்போ வாக்கு இந்த இடத்துல சொன்ன சொல் காப்பாற்றுறது அப்படின்றது அந்த இடத்துல நடக்கும். பொருளாதாரம் வந்தால் எல்லாமே நடக்கும். அப்போ இந்த விஷயம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து தேன்கூடு சாப்பிடுங்க. அடுத்து உத்திரத்துக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கர்மாவை கழிக்க பிறந்தவங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க பரம்பரையில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க பரம்பரையாக இருந்தாலும் இவங்க பிறந்ததுக்கப்புறம் இவங்க தலையெடுத்து இவங்க ஒரு சில கோயில்கள் பரிகாரங்கள் செஞ்சு அந்த குடும்பத்துக்கான தோஷத்தை, அந்த கர்மாவை கழிக்க பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அது அப்படியே நடக்கும். அப்போ அஸ்த நட்சத்திரத்துக்கான உணவு, இவர்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கணும், இவர்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு 2வது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்கான உணவு வந்து பலரசம். அதனால் சித்திரை நட்சத்திரக்காரங்க பலரசம் இல்லை. அஸ்த நட்சத்திரத்துக்கு தனஸ்தான நட்சத்திரம் வந்து பலரசம். பலரசம்னா ஜூஸ்,
நார்மலாக வந்து நீங்கள் மாதுளை ஜூஸ் சாப்பிடுங்க, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க, ஆரஞ்சு, வாட் எவர் இட் இஸ், அந்த பழ ரசம் அப்படின்றது வந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது அது எந்த நாளில் சாப்பிட்லாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை நாளில் வந்துட்டு நீங்கள் பழரசம் சாப்பிடும்போது அஸ்த நட்சத்திரக்கான கர்மா குறைஞ்சி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பொருளாதார வகையில் தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னும் போது தனஸ்தானத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இவர்களுக்கு பொருளாதாரம் நல்லா ஃப்ளோவாக சரளமாக வர ஆரம்பிக்கும். நண்பர் ஒருத்தர் வந்துட்டு நம்ம டீம் தான் அவர் வந்து வாஸ்து நல்ல நாலேஜ், நல்ல வாஸ்துலாம் பார்ப்பார். நானும் எங்கேயாவது போகும்போது அவர் கூப்பிட்டு போவோம். எங்கேயா அப்பாயின்மெண்ட் போகிறோம் அப்படின்போது, பெரிய அப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்போது 2 இடம் 3 இடம் போனோம், 2 நாள் 3 நாளெல்லாம் ஆகும்போது அவரையும் நான் என் கூட காரில் கூப்பிட்டு போவேன். அவர் வந்து கொஞ்சம் பொருளாதார ஸ்ட்ரகிளில் தான் இருந்தார். அவருக்கு வந்துட்டு நான் இந்த அஸ்த நட்சத்திரக்கான உணவு இதுதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பலரசம் அடிக்கடி சாப்பிடுவோம். எங்கே போனாலும் சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார், ஜூஸ் சாப்பிட்டு போகலான்னு. இன்றைக்கி அவர் பீக்கில் போயிட்டுருக்காரு, நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல். இப்போ கூட லாஸ்ட்டாக ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தார். ஒரு பல் டாக்டர் ஒருத்தர் வந்தவாசி பக்கம், தமிழ்நாட்டிலே இன்றைக்கி எனக்கு தான் பெரிய கிளினிக்னு அவர் சொல்லுவார். பல் டாக்டர் அவருக்கு வந்துட்டு வாஸ்து அப்பாயின்மெண்ட் பார்த்துருக்காரு. ஒரு சில இவங்க வந்து பார்த்து நடக்கலாம், அவங்க வந்து பார்த்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமை சேர்ந்த இவர் போய் பார்த்துட்டு வரும்போது, இவருக்கு அஸ்த நட்சத்திரம், இவர் போய் பார்த்துட்டு வர்றாரு. அவருக்கு வந்து சார் நல்ல விஷயம் நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு. என்பது இவர் வந்து இந்த பழரசத்தை சாப்பிட்டு என் கூட வரும்போது இந்த சார் ஜூஸ் கடை சார் நிறுத்துங்க சார்னு, சரி வாங்க சார் அப்படின்னு போயிட்டு பழ ரசம் சாப்பிட்டு போவோம். இதை இவர் ஆக்டிவேட் பண்ணி இன்றைக்கி ஏன் கூட எங்கே சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னா, சார் இல்லை சார் இங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துறாங்க அப்படின்னு ரொம்ப பிஸி ஆகிட்டார். இப்போ பொருளாதாரம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. சார் நான் வந்து டவுனில் இடம் மாறிக்கலான்ட்டு இருக்கேன் சார், வில்லேஜ், அவர் வந்து வில்லேஜ், இடம் வாங்கி வீடு கட்டின்னு போகலாம் சார். பொருளாதாரத்தில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டார். அப்போ இதெல்லாம் கண் கூட பார்த்த விஷயங்கள். பழரசம் அங்கங்கே பார்க்கும்போது நான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை, சார் நீங்கள் அடிக்கடி பழரசம் சாப்பிடுங்க சார், பொருளாதாரம் நல்லா வரும்ட்டு. அப்பாயின்மெண்ட் போகிற இடத்துல எல்லாம் ஜூஸ் கடை பார்த்தா சார் கடை போகுது சார் அப்படின்னு நிறுத்திடுவார். அப்படின்போது நல்ல ரிசல்ட் அவருக்கெல்லாம். நிறைய அப்பாயின்மெண்ட்டு நிற்க நேரம் இல்லாமல் பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நான் நேரில் பார்த்த விஷயங்கள் இது. ஸோ இது 100% வேலை செய்யும். அஸ்த நட்சத்திரம் பழரசம் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சாப்பிட்டுவாங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கான உணவு வந்துட்டு 2வது நட்சத்திரம் வந்துட்டு சித்திரைக்கு 2வது வந்து உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி நட்சத்திரத்துக்கான உணவு வந்து பார்த்திங்கன்னா தயிர் மேலே இருக்கிற அந்த ஏடு. இப்போ நல்ல பால் வந்து காய வச்சு பெற விட்டு வைக்கும்போது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து அந்த ஏடு கட்டியிருக்கும். அந்த ஏடு வந்து தயிர் மேலே இருக்க ஏடும் தயிர் ஆகியிருக்கும். அப்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த தயிர் மேலே இருக்க ஏடு மட்டும் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நிறைய வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய நேரில் வர கிளைண்ட்ஸுக்கு, இல்லாட்டி அப்பாயின்மெண்ட் வாஸ்து போடுற கிளைண்ட் ஆகட்டும், அப்பாயின்மெண்ட் வந்து ஆன்லைனில் போட்டு பார்க்குறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு அந்த விஷயத்தை இப்போ ஆலய தீபம் சேனலில் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தயிர் மேலே இருக்க அந்த ஏடு மட்டும் எடுத்து சாப்பிடணும். அது என்றைக்கு அப்படின்னும் போது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், சனி ஞாயிறு இந்த 2 நாளில் வந்து தயிர் மேலே இருக்க ஏடு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அந்த வாரத்தில் எப்படி வந்து பொருளாதார வளர்ச்சி வருது, சேவிங்ஸ்ன்றது எப்படி வருது, வரக்கூடிய தடையாக இருந்த பணம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இவங்க வந்துட்டு சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு காசு பணம் பொருளாதார வளர்ச்சியில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. திருமணம் சார்ந்த இஷ்யூ இருக்கும். இவங்க வீட்டில் வந்து டெய்லர் மிஷின் மட்டும் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு மேலும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். இவர்களுடைய ஜாதக அமைப்பில் என்னென்ன மாதிரி கிரக இணைவுகள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். ஒரு சில நட்சத்திரங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சார் நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன் எல்லாம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 100ல் 90 பேர் சக்ஸஸ் அப்படின்னுடுவாங்க. அந்த 10 பேர் சார் இல்லை சார் நடக்கலை சார்னா அவங்க வீட்டில் டெய்லர் மிஷின் இருக்கும், இல்லாட்டி வீட்டில் ஏதாவது வாஸ்து ப்ராப்ளம், இல்லாட்டி மொபைல் நம்பரில் ஒரு தவறான விஷயம் அப்படின்றது இருக்கும். அப்போது மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கிரக அமைப்புகளுக்கு இருக்கிற உணவு பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது 100% ரிசல்ட் உங்களுக்கு உண்டு. ஸோ ஓகே அப்படின்னும் போது அப்போது சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து தயிர் ஏடு அப்படின்றத வந்து என்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம், சனி ஞாயிறு இந்த 2 நாளில் வந்து தயிர் ஏடு சாப்பிட்டு வாங்க. சித்திரை நட்சத்திரக்கான கடவுள் வந்து ரங்கநாத பெருமாள், ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை வழிபட்டு வரலாம். இல்லாட்டி சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே படுத்துட்டு இருக்க பெருமாள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ரங்கநாத பெருமாளை வழிபட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்போ மகாலட்சுமி தாயார், பத்மாவதி தாயாரும் வழிபட்டுவாங்க. இந்த டெய்லர் மிஷின்ற விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு சில நெகட்டிவான பொருட்கள், படம், சாமி படமாகட்டும், ஒரு சிலைகளாகட்டும், ஒரு சில சிலைகள் வந்து நெகட்டிவானது,
இப்போ சாய்பாபா நெகட்டிவ் தான். நிறைய பேர் சாய்பாபா வழிபாடு பண்ணுறாங்கன்னா அங்கெல்லாம் வந்து நிறைய இந்த கணவன் மனைவி பிரிவினை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து அப்பாயின்மெண்ட் போடும்போது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா இந்த கிரக இணைவு இருந்தால் சார் இந்த படம் உங்கள் வீட்டில் இருக்கான்னு சொல்லுவோம். இந்த கிரக இணைவு இருந்தால் சார் இதில் வந்து இந்த வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வச்சுருக்கீங்களான்னு கேட்போம். அந்த மாதிரியான கிரக அமைப்புகள். அப்போ வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்கள் ப்ளஸ் உணவு இதெல்லாமே செய்யும்போது நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.